வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளி திரு மாரிதாஸ் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி இப்போ எதுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் தீவிரமான சங்கி, தீவிரமான இந்துத்துவவாதி, தீவிரமான பாஜக ஆதரவாளர், தீவிரமான மோடியுடைய ஆதரவாளர் அப்படின்னு அறியப்பட்டாலுமே 2021 அப்புறமா அவர் தமிழக பாஜகவோட ஒரு உரசல் போக்கில் இருக்கார், ஒரு மோதல் போக்கில் இருக்கார். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோட ஒரு மோதல் போக்கு இருக்குது. அதற்கான காரணங்கள், நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னாடி திரு மாரிதாஸ் அவர்கள் வந்த பாதையை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே தமிழகத்தில் சமூக வலைதளத்தில் நான் பாஜகக்காரன், நான் ஒரு சங்கி, நான் பாஜகவை ஆதரிக்கிறேன், மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூட தயங்கிய ஒரு சூழ்நிலை இங்கே இருந்தது. அந்த காலகட்டத்தில் தைரியமாக நான் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கேன், மோடிக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லி திமுகவை எதிர்த்து பேசிய சில நபர்களில் மாரிதாசும் முக்கியமான ஒரு நபர். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவர் எந்த விதத்துலையும் சமரசம் செஞ்சுக்கவே இல்லை. அந்த ஒரு உழைப்பை நம்ம யாருமே மறந்துட முடியாது, பாஜகக்காரங்க யாருமே மறக்கவும் கூடாது. அப்படி இருந்தவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணாமலை அவர்கள் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு விரக்தி வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை அவர் தன்னுடைய இந்த உழைப்புக்கு பாஜகலேருந்து ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க, கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு பணியாற்றலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அது கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் விரக்தி ஆகிட்டு அண்ணாமலை அவர்களையே விமர்சிக்க ஆரம்பித்தது தான் இங்கே பெரிய பிரச்சனையாச்சு. என்னதான் பாஜக ஆதரவாளர்கள், இந்துத்துவவாதிகளோ இல்லை சங்கிகளோ எல்லாருமே மாரிதாஸுடைய மற்ற வீடியோக்களை முழு மனதோடு ஆதரித்தாலுமே, தமிழக பாஜகவை குறை சொல்லக்கூடிய, அண்ணாமலையை விமர்சிக்கக்கூடிய அந்த வீடியோக்களை யாருமே விரும்பலை. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்கிட்டையுமே இருந்தது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டார். உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில். அந்த டைட்டிலில் பார்த்தாலே புரியும், நீங்கள் வீடியோவை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி இல்லாதனால திமுக 40 தொகுதிகள் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அதற்கு முழு முதல் காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நான் முழுசாக பார்க்கல, பட் அவர் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியுது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை அவர்கள் காரணம் இல்லை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக இந்த இரண்டோட சதி. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய அஜெண்டா. ஒன்ஸ் பாஜகவை தனிமைப்படுத்திட்டோன்னா திமுக கூட்டணி ப்ளஸ் அதிமுகவில் இருக்கிற கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் இருப்பாங்க. பாஜக மட்டும் தனியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மத்தியில் ஒரு நெரேட்டிவ் என்னமா செட் ஆகும் அப்படின்னா, தமிழகம் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் மக்கள் மனசில் வரும். அந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா திமுக முன்னெடுத்த திட்டம். இதற்கு அதிமுகவும் துணை போனது. நான் இதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே திராவிட கட்சிகள் ரெண்டும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஒன்று நான் வரணும், இல்லை நீ வரணும், மூணாவதாக எவனும் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருமே உறுதியாக இருப்பாங்க. அப்படி யாராவது மேலே எழுந்து வராங்க அப்படின்னா அவங்களை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான வேலையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலை தான் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிராகவும் பார்த்துட்ருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், பச்சையாக தெரியும். திரு பாண்டே அவர்கள் கூட அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு காரணம் அண்ணாமலை கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணி தொடர்ந்தது அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவை கழட்டிவிட எடப்பாடி தயாராகிட்டார் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் இதே மாதிரி பண்ணாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும். லாஸ்ட் மினிட்ல கழட்டி விட்டாங்க அப்படின்னா வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இருக்காது, களப்பணி செய்கிறதுக்கு ஆள் இருக்காது, எந்த விதத்துலேயும் நம்ம தயாராக இருக்க மாட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அண்ணாமலை இத்தனை நாளாக உழைச்ச உழைப்புக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க. கடைசி நேரம் அப்படிங்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே அதிமுகவோடு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இவராலான முயற்சிகளை இவர் பண்ணுறாரு.
ஆனால் டெல்லி தலைமை அதிமுக கூட்டணியை விரும்பியது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் வந்து டெல்லியில் நடந்தபோது பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சார். ஆனால் அந்த மரியாதைக்கெல்லாம் எந்த விதத்துலேயும் நன்றியே இல்லாமல் சுயநலவாதியாக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமியை தான் இவங்க வந்து இன்றைக்கி தூக்கி பிடிக்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கோபமாக வருது நம்மளுக்கு. முழுக்க முழுக்க சுயநலவாதியான எடப்பாடி பழனிசாமியை நம்பி இனிமேல் எந்த கட்சியும் போகாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த திராவிட கட்சிகள் என்ன நினச்சாங்க? பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும்னு நினச்சாங்க. இப்போ அண்ணாமலை என்ன பண்ணார்? இவர் முயற்சி பண்ணி அதிமுகவை இன்றைக்கி தனிமைப்படுத்திட்டார். இதற்கு வந்து நம்ம அண்ணாமலையை பாராட்டணுமா திட்டணுமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ மாரிதாஸ் பேசுகிற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, மாரிதாஸ்க்கு வந்து அண்ணாமலையுடைய வளர்ச்சி பிடிக்கலையா, இல்லை பாஜக தமிழகத்தில் வளர்றது பிடிக்கலையா, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. திராவிட கட்சிகள் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாரும் ஒற்றை குரலில் பேசுகிறாங்க. யாருமே எதிர்க்கமே விட்டு கொடுக்கறதில்ல. திருமாவளவனுக்கு வந்து எவ்வளவு அவமானங்கள் நடக்குது, ஆனால் அவர் ஏதாவது பேசுகிறாரா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நம்ம தான் இங்கே வந்து உட்காந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க பேசுகிறது இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ உரசல்கள் இருக்குது. இன்றைக்கி செல்வ பிறந்தகை என்னவெல்லாம் பேசுகிறாரு, ஆனால் வெளியில் யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய மொத்த டார்கெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜக மட்டும்தான். பாஜகவை எதிர்க்கிறதுக்கு என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் பொய் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்படி அவங்க ஒற்றுமையாக இருக்கிறபோது நம்ம இங்கே உட்கார்ந்து வந்து சுயநலத்துக்காக நம்மளுக்கு வந்து பதவி கிடைக்கல, என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நமக்குள்ளேயே வந்து மாற்று கருத்தோடு இருந்தோம், நமக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த விதத்துலேயும் வந்து அது கட்சிக்கு நல்லதில்லை. மாரிதாஸ் அவர்களுடைய உழைப்பு எதற்காக? அவரோட மனசாட்சியை அவரே கேட்டுக்கிட்டோம். அவர் எதற்காக வந்து திமுகவை எதிர்க்கிறாரு? திமுகவை அழிக்கணுங்கிறது தானே. அவர் ஒருத்தர் மட்டுமா அதை செய்ய முடியும்? இங்கே இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிற கட்சி மேலெழுந்து வந்து இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சா தான் வந்து அது நடக்கும். திமுகவை ஒழிக்கணும்னா நம்ம இங்கிருந்து அப்படியே கட்சியவே வந்து ஒழிக்க போகிறது கிடையாது. அவங்க ஆட்சி அதிகாரத்திலேருந்து நம்ம அகற்றணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இதை வந்து மாரிதாஸ் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. இன்றைக்கி வந்து அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலேருந்து அகற்றியே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகவுடைய நோக்கமாக இருக்குது. அதிமுக இதை தேர்தலுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணாங்க. அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கூட்டணி வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இங்கே பேசினாங்க. ஆனால் தேசிய தலைமை வந்து அதை ஒத்துக்கலை. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா திமுக என்ன பண்ணுறாங்க? கனிமொழி அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாங்க? இந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்து அண்ணாமலை அவர்கள் பதவி விலக வேண்டும், அதுதான் தமிழக பாஜகவுக்கு நல்லதாமா. தமிழக பாஜகவை பற்றி உங்களுக்கு என்னங்க கவலை? யாராவது கேட்டாங்களா அவங்கள? தமிழக பாஜக வளரவே கூடாது, தமிழகத்தில் தாமரை மலரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தமிழக பாஜகவுக்கு நல்லது எதுன்னா அண்ணாமலை பதவியை விட்டு போகிறதாமா. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? இங்கே எப்படியாவது அண்ணாமலை இருக்கக்கூடாது, அதுதான். அதற்கு ஏற்ற மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க, அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோபம் வருது. ஏங்க திமுக அதிமுகவுடைய நெரேட்டிவை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, அதுவும் சொந்த கட்சிக்குள்ளே இருந்துட்டு அப்புறம் அவங்களை திட்டாமல் என்ன செய்வாங்க? அவங்கள விமர்சனம் செய்யாமல் என்ன செய்வாங்க? ஆனால் அதையே வந்து ஒரு குற்றச்சாட்டாக மாரிதாஸ் முன்வைக்கிறாரு. அப்படிங்கிற போது தான் அவருடைய நோக்கத்தையும் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. நான் மற்ற சமூக வலைதளங்களில் வந்து அவரை விமர்சிக்கிற மாதிரி மாரிதாஸை விமர்சிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மாரிதாஸோட சேவையும் இங்கே கண்டிப்பாக தேவை. அவர் எத்தனையோ விஷயங்களை முன்னெடுத்து பேசிகிட்டு இருக்காரு. நிறைய சமூக வலைதளங்கள் விவாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு அவர் தான் வந்து நிறைய எடுத்து கொடுக்குறாரு. ஒரு விசில் ப்ளோயராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்படி இருக்கிற போது தமிழக பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு, அவர் எனக்கு பிடிக்காது, அதனால் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அவரை நான் விமர்சிப்பேன் அப்படின்னு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே வந்து கட்சிக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, ஆதரவாளர்கள் யாருக்குமே நல்லது கிடையாது. அதுதான் உண்மை. இதை வந்து மாரிதாஸ்க்கு யாராவது எடுத்து சொன்னாங்க அப்படின்னா பரவாயில்ல. எப்படி வந்து இங்கே திமுக கூட்டணி ஒற்றை குரலில் பேசுகிறதோ அதே மாதிரி இங்கே நம்ம பேசி ஆகணும் சார். அவங்க பண்ணுறாங்க சார். திமுக கூட்டணியிலேருந்து ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்குது. இலங்கை இனப்படுகொலை சமயத்தில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இந்த திருமாவளவன் எவ்வளோ விமர்சித்து பேசியிருக்காரு. அவங்க அந்த ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் மோடியை தூக்கி பிடிக்கிறவங்க யார்? எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது மோடியை பற்றி பாராட்டி பேசியிருக்காரா? மத்திய அரசுடைய திட்டங்களை பற்றி பேசியிருக்காரா? ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்காமீங்க. அந்த எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே ஒரு மாநில தலைவர் முடிவெடுக்கிறாரு. அப்போ சரியோ தவறோ அந்த முடிவுக்கு நம்ம எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோம். அப்படி தான் வந்து ஒரு கட்சி இருக்கணும்.
அதுதான் வந்து அந்த கட்சிக்கு நல்லது, அதுதான் அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு நல்லது. அதற்கான பலன் கிடைச்சிருக்கா இல்லையா? பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கா இல்லையா? 11.5% இருக்கும். அப்போ இது வந்து இன்னும் அப்பர்ட்ஸில் தான் இருக்கும், இது இன்னும் வளர்ச்சியில் தான் இருக்கும். நம்ம உடனே கீழே இறங்க போகிறது கிடையாது. இந்த பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விழுந்த ஒவ்வொரு வாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்காகவும் பிரதமர் மோடிக்காகவும் விழுந்த வாக்குகள். அது எங்கேயும் போகாது, நம்மகிட்ட தான் இருக்கும். அந்த வாக்குகள் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குமே தவிர, அதற்காக நம்ம வேலை பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு வந்து அண்ணாமலையை நீக்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுடைய நோக்கம் எப்படி நிறைவேறும்? மாரிதாசுடைய நோக்கம் என்ன? திமுகவை ஆட்சி கட்டியில் உட்கார வைக்கிறதா, இல்லை தமிழகத்தில் பாஜக வளரவே கூடாது அப்படிங்கிறதா? உங்களுடைய நோக்கமும் பாஜக வளரணும், ஆட்சிக்கு வரணும், திமுக வரக்கூடாது, இதுதானே. அப்போ அதற்காகத்தானே அண்ணாமலை அவர்களும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இங்கே தமிழிசை அவர்களுடைய பேட்டியாகட்டும், இல்லை கல்யாணராமனுடைய பேட்டியாகட்டும், இல்லை இந்த எஸ்வி சேகர் அப்படிங்கிற ஒரு இழிபிறவி இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பேசுறதாகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் மீடியா முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்? இங்க இருக்கிற மீடியா எல்லாமே திமுகவோட கொத்தடிமைகள். அதையும் வந்து எத்தனை தடவை வந்து மாரிதாசே பேசியிருக்காரு, அவருக்கு தெரியாதா? அப்போ அண்ணாமலைக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஊடக வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னா அப்போ அவங்களுடைய டார்கெட்டும் என்ன? அண்ணாமலை எப்படியாவது காலி பண்ணணும், அவ்வளோதானே. அதற்கு வந்து மாரிதாசும் துணை போறாரு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மிகப்பெரிய வருத்தமே. இதை எப்போ அவர் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரில. தனிப்பட்ட வன்மம், தனிப்பட்ட சுயநலம், இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு பொது நோக்கத்தோடு நம்ம வந்து வேலை செய்யணும், நம்ம வந்து களத்தில் பணியாற்றணும். இதுதான் வந்து இங்கே தேவை. பாஜகவில் இருக்கிற முன்னோடி தலைவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி சுயநலமாக யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பாஜக அப்படிங்கிற கட்சியே இருந்திருக்காது. கேரளாவில் எத்தனை பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. அத்தனை பேர் உயிரை விட்டதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு எம்பி கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நம்மெல்லாம் வந்து கொண்டாடுறோம். தமிழகத்தில் எத்தனையோ பேர் பாஜகவுக்காகவும் இந்துத்துவ அரசியலுக்காகவும் உயிரை விட்டுருக்காங்க. இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் நம்ம இன்னைக்கு 11.5% வாக்கு வங்கியில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனால் நம்ம எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ எப்படி பேசலாம், அவன் எப்படி பேசலாம், நீ எல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு பேச்சா? அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு நம்ம கேட்டுக்கிறது ஒன்று தான், மாரிதாஸ்கிட்டையும் நம்ம கேட்கறது ஒன்று தான். உங்களுடைய நோக்கம் திமுகவை அதிகார அரசியலிருந்து விரட்டணும் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது, அதை பார்த்து நீங்கள் பொறாமப்படணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் கண்டிப்பாக பாஜகவில் ஒரு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. பாஜக என்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு என்றுமே உரிய மரியாதையை கொடுத்த கட்சி, உரிய பதவியை கொடுத்த கட்சி, உரிய பலன்களை கொடுத்த கட்சி. அதற்கு 1000 உதாரணம் சொல்லலாம். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். திமுக கூட்டணி எப்படி ஒற்றை குரலில் பேசுதோ அதே மாதிரி பாஜகவும் ஒற்றை குரலில் நம்ம பேசணும். அப்போ தான் வந்து அது கட்சியோட வளர்ச்சிக்கு நல்லது. இதை வந்து நான் மாரிதாஸ் அவர்களுக்கு வேண்டுகோளாக விடுத்துக்கிறேன். எனக்கு அவரை பர்சனலாக தெரியாது, நான் நேரில் பார்த்ததும் கிடையாது, ஒரு தடவை கூட பேசினதும் கிடையாது. ஸோ இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்க, அவருக்கு நெருக்கமாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அவர்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போங்க. என்ன மாதிரியே நிறைய பேர் அவர்கிட்ட இதை சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நன்றி.